வெல்கம் பேக் டு அவர் சேனல் Google Priya Kumar's பாட்காஸ்ட். இன்னையோட ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி an apple tree and our parents. ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் டெய்லி வந்து விளையாடுவான், ஆப்பிள் சாப்பிடுவான், நிழலில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பான். அந்த பையன் வந்தாலே அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பையன் சோகமாக அந்த மரத்துக்கிட்ட வந்தான். மரம் சொல்லிச்சு, வா நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஆனால் பையன் சொன்னான், இப்போ நான் சின்ன பையன் இல்லை, எனக்கு டாய்ஸ் வாங்கணும், அதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொன்னான். மரம் சிரிச்சுட்டே சொல்லிச்சு, என்கிட்ட காசு இல்லை, ஆனால் என்னோட ஆப்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்று நீ காசு சம்பாரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. பையன் ஆப்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்று டாய்ஸ் வாங்கி சந்தோஷமாக போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவன் அந்த மரத்துக்கிட்ட பார்க்கவும் வரலை, அந்த மரத்துக்கிட்ட விளையாடவும் வரலை. சில வருஷங்களுக்கு அப்புறம் அவன் பெரிய ஆளாகி திரும்பி வந்தான். மரம் மறுபடியும் சொல்லிச்சு, வா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஆனால் அவன் சொன்னான், எனக்கு ஃபேமிலி இருக்குது, வீடு கட்டணும், ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். மரம் யோசிக்காமல் சொல்லிச்சு, என்னோட பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டிக்கோ, போய் வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அவனும் பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டிட்டு சந்தோஷமாக போயிட்டான். மரம் அவன் சந்தோஷத்தை பார்த்து இன்னும் சந்தோஷப்பட்டுச்சு. இன்னும் சில வருஷங்கள் கழித்து அவன் திரும்பி வந்தான். மரம் கேட்டுச்சு, இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அவன் சொன்னான், நான் வயசாகிட்டேன், கொஞ்சம் போட் வேணும், அதனால் ட்ராவல் பண்ணி ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த மரம் யோசிக்காமல் சொல்லிச்சு, என் ட்ரங்க் எடுத்து போட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அவன் ட்ரங்க்கையும் வெட்டிட்டு போட் பண்ணிட்டு போயிட்டான். மறுபடியும் பல வருஷம் கழித்து ரொம்ப வயசான நிலமையில அவன் திரும்பி வந்தான். இப்போது மரத்துக்கிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லை. மரம் சோகமாக சொல்லிச்சு, என்கிட்ட இப்போ ஆப்பிள்ஸ் இல்லை, பிரான்ச்சஸ் இல்லை, ட்ரங்க்கும் இல்லை, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த வயசான மனுஷன் சொன்னார், எனக்கு இப்போது எதுவும் தேவையில்லை, கொஞ்சம் உன் கூட ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான். மரம் சிரிச்சுட்டே சொல்லிச்சு, என் ரூட்ஸ் மேலே உட்காரு, இங்கே நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மரம் சொல்லிச்சு. அந்த மனுஷன் மரத்தோட வேர்கள் மேலே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தார். மரம் சந்தோஷத்தோட கண்ணீர் விட்டுச்சு. இந்த ஸ்டோரியில் நான் சொல்கிற மரம் யாருமே இல்லை, அது நம்மளோட பேரண்ட்ஸ் தான். நம்மளோட சின்ன வயசில் நமக்கு தேவையான எல்லாத்தையும் யோசிக்காமல் கொடுப்பாங்க. நம்ம வளரும்போது நம்ம லைஃப்பில் பிஸி ஆகிடுவோம். ஆனால் பேரண்ட்ஸ் மட்டும் எப்பவுமே நம்ம சந்தோஷத்துக்காக தான் வாழ்வாங்க. கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, பேரண்ட்ஸோட அன்பு கண்டிஷன் இல்லாத அன்பு. அவங்க இருக்கும்போதே அவங்களோட நேரத்தை மதித்து அன்பாக பேசுங்க, கேர் பண்ணுங்க. ஒரு நாள் அந்த நேரம் திரும்பி வராது. இந்த ஸ்டோரி ஒரு சில பேருக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அன்பு நமக்கு எப்பயுமே புரியாது, அதுதான் எப்பயும் கிடைக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை வந்துட்டு யோசித்து கூட பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்க இல்லாதப்போ அது நம்மளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். இது அப்பா அம்மா, இல்லைனா அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, இல்லை அப்பா அம்மா 2 பேருமே இல்லாதவங்க, இது ரொம்ப டச்சிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், அவங்களுக்கு புது புது விஷயத்த சொல்லித்தாங்க, நீங்களும் அவங்கக்கிட்ட இருந்து பல விஷயத்த கற்றுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில நாட்கள் தான் கிடைக்கும், நிறைய நாட்கள் கிடைக்காது. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, உங்கள் பேரண்ட்ஸையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ parents will always be there for us and give us happiness. Take care of them very well. Thanks for watching. Like, share, subscribe பண்ணிக்கோங்க. நாளையோட தாட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Bye guys.